இந்த மட்டன் சாப்பிடணும்னா, அதாவது மட்டன் இல்லை, இந்த பன்றி இறைச்சி சாப்பிடணும். இந்த பன்றி இறைச்சி சாப்பிடணும்னா வந்து மதியம் இல்லைன்னா சாயந்தரம் அன்டைத்துலலாம் கொழுப்பு அதிகமாக சாப்பிடணும். கூலிங் டைத்தில் சாப்பிட முடியாது. வெயில் காலத்தில் நல்லா சாப்பிடுவோம். இப்போ உங்களுக்கு காலையில் சாப்பிட்றது ஒரு மாதிரியா இருக்குது பசிக்கு. இப்போ டைம் அன்டைம் ஆகி போச்சு. அதனால ஒரு மாதிரியா இருக்குது. இதே மதியம் வந்து சாப்பிட்றப்ப ஒரு பீஸ் கூட வைக்க மாட்டேன். காலையில் சாப்பிடாத மதியம் சாப்பிட்றோம்னா ஒரே நேரம் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் எடுக்க முடியும். எடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நான் ரெகுலராக வெளியில் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அப்போ பார்ப்பேன், நாங்கள் டைமிங் செட் ஆகாது. சரி இன்னைக்கு தான் சரி முடிச்சுட்டு ரூமுக்கு போகும்போது சரி சாப்பிட்டு போக மாட்டேன். ஆனால் மதியம் சாப்பிட்டு அதனால தான் தேவிட்டுது எனக்கு எல்லாம் சாப்பிட்டு. மதியம் சாப்பிட்டுக்கலாம் வேணும் 4-5 மணி நேரமா சாப்பிட முடியாது. இதே நீங்கள் காலையில் நேரமே சாப்பிட்றீங்களா மதிய சாப்பாட்டுக்கு இதை வச்சு சாப்பிடுங்க. ஏற்பட்ட கம்பெனிக்கு இங்கெல்லாம் போயிடலாம் எல்லாம் பார்சல் பண்ணிட்டு தான் போவாங்க. அவங்களுக்கு வெயில் ஹீட்டு ஜூடு வண்டி வந்தவங்க ட்ராவல்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. அதாவது நான் மதிய டைமில் சாப்பிட்டேன்னா சாப்பாடு வைக்கவே மாட்டேன். ஃபுல்லாக எல்லாம் காலி பண்ணிட்டு தான் சாப்பிட நல்லா பார்சலாக பண்ணிட்டு போயிடுவாங்க. வீட்டில் போய் நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு மேக்ஸிமம் மத்தியானம் ஆர்டர் மாட்டம் தான் அதிகம். இது சாப்பாட்டுக்கு சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் சார் நல்லாயிருக்கும். சூடாக போட்டு உட்காந்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். நானும் அங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். எங்கள் ஊர் சைட்லாம் சூடாக சாப்பாடு செஞ்சு இந்த சுட போட்டு சாப்பிடுவேன். இப்போ நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும். எத்தனை பேர் மெடிசன் எடுத்தவங்கலாம் இங்கே 6 மாதம் தான் ஆச்சுங்க. ஆனால் இந்த கறி சாப்பிட்டு ஃபைல்ஸு ஹீட்டெல்லாம் ஃபுல்லாக ஹீட் ரொம்ப போயிட்டு அப்புறம் உங்களுக்கு மூஞ்சி பூரா பிம்பிள்ஸ் மாதிரி கூட வந்துடும். உடம்பு பூரா இது மாதிரி ஆயிடும். இது சாப்பிட்டோம்னா அது நல்லா கூலிங் கொடுத்து ரொம்ப ஹீட்டான உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இதாக. எங்கள் ஊர் சைடே எல்லாம் ஹீட்டான உடம்பு எண்ணெய் இருக்குல்லங்க, மிருகத்து எண்ணெய் இருக்குது. இதோட கொழுப்போட எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயும் எடுத்து வச்சு பருப்பில் இந்த காய்கறி சமைப்பில் எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அப்படி முக்கியமாக இந்த அம்மா வந்ததுக்கு மேக்ஸிமம் கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு அம்மா வந்துடுச்சுன்னா வாய் பூரா கொப்பளம் உள்ளே இருக்கும். மேல் கொப்பளம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உள்ளேயும் இருக்கும். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்ன முக்கியமாக அந்த எண்ணெய் மட்டும். அது எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தொடாமல் இருந்தாலும் பழத்துலையோ இல்லை ஒரு கொள்ளு பருப்பு அடிச்சு கொடுக்குறப்போ அது கட்டாயமாக கொடுப்பாங்க. கொடுத்தா தான் சரியாகும். எல்லாத்துக்கும் இது ஒரு ட்ரீட்மெண்ட் மருந்து தான். இப்போது மாடுகளுக்கு ஆடுகளுக்கு இந்த இது வந்துடும், எப்படி சொல்கிறது, இந்த புண்ணு மாதிரி வந்துருப்பாங்க, வாய் சப்பைம்பாங்க. அந்த வாய் சப்பைக்கு இந்த எண்ணெய் போட்டாலே போதும். அக்கி வர்றதில்ல, அக்கி வந்து முக்கியமாக இந்த எண்ணெய் ஒன்று தான். முதுகில் எங்கே வேணாலும் அக்கி வருதில்லைங்க. அக்கி வேற வெக்க வேற. அக்கி வந்து அந்த எண்ணெயை மட்டும் ஒரு மண்ணில் வச்சு இந்த எண்ணெயை அது மட்டும் தான் நல்லாயிருக்கும். அக்கி மட்டும் இந்த எண்ணெய் கிடைக்கவே அதுக்கே இது ஒரு மெடிசன் தான். எல்லோரும் சொல்கிறாங்க ஆட்டுக்கறி சோறட்டி சாப்பிட்லாம், ஆட்டுக்கறி சோறட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஆட்டுக்கால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது போல் இதுதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கூட கிடையாது. சாப்பிட்றாது கட்டாயம் அது சாமி கொடுத்தாது அப்படிலாம் கிடையாதுங்க. மெடிசன் எப்படி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி மெடிசனை எடுத்துக்க வேண்டியது.